விழுப்புரத்தில் 10.5% இடஒதுக்கீடை வலியுறுத்தி பாமக சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சரி, இந்த 28 பேரும் அதுல 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த 28 பேரு 23 எம்எல்ஏக்கள், 5 எம்பிக்கள், 4 அமைச்சர்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து, ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு ஐயா, எங்க சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா, படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா, வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க அந்த குடி போதை அப்படிலாம் அந்த பழக்கத்திற்கு எல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா, எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசுற திராணி இருக்கா உங்களுக்குலாம்? பேசியிருக்கீங்களா? உங்க முதலமைச்சருக்கு பேசியிருக்கீங்களா? பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? 4 அமைச்சர்கள் வேற. அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 46 பட்டியலின சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், 44 பட்டியலின மக்கள், 2 பழங்குடி மக்கள், 46 பேர். அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் 234 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில். அதில் 38 பேர் வன்னியர்கள், 38 பேர். நான் சொல்றது திமுக, அண்ணா திமுக, பாமக, காங்கிரஸ். இந்த 38 பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசல்ல உட்கார்ந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? சொல்ல வைக்கணும். நீங்க சொல்ல வைக்கணும். உங்க தொகுதியில போங்க, சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க, அழுத்தம் கொடுங்க. எதுக்கு நீ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற? நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் சுயமரியாதையோட வாழணும்.